Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது linear programming formulation method LPP method தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி LPPனா என்னென்னு இது படிக்கும்போதே ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ அதுதான் வந்து இங்கே capacitated network மாடலில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். Capacitated network model represents the optimal movement flow through a network of nodes and arcs at minimum cost, subject to capacity constraints and conservation of flow at each node. ஸோ நம்ம எல்எல்பிலேயே வந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம், மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சம்திங் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒரு ஆப்டிமல் மூமெண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் நோட்ஸ் அண்ட் ஆர்க்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் காஸ்ட்டில் வந்து நம்மக்கிட்ட நோட்ஸ் அண்ட் ஆர்க்ஸ் வந்து ஆப்டிமல் ஃப்ளோவாக ஆகுது. ஸோ இது வந்து மினிமம் காஸ்ட்டுன்னு சொல்கிறதுனால இதை வந்து மினிமைஸ் பண்ணணும். காஸ்ட் மினிமைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எல்எல்பி ஃபார்முலா இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து நமக்கு ஆப்டிமல் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த flow through a node of network of nodes and arcs. ஸோ அதுக்கு வந்து மினிமைசேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லும்போது கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃப்ளோ அட் ஈச் நோடு, ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு கன்சர்வேஷன் ஆஃப் ஃப்ளோ இருக்கணும். இந்த இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற நோட்டேஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா n is equal to 1 to nன்றது செட் ஆஃப் நோட்ஸ் இந்த நெட்வொர்க். i, jன்றது ஒரு டைரக்டட் ஆர்க், நோட் ஐலேருந்து நோட் ஜேக்கு போகிறது. xijன்றது அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ அசைன் டு த ஆர்க், ஒரு ஆர்க்குக்கு எவ்வளோ ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு அசைன் பண்ணுற அந்த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ ij. அண்ட் ஒரு ஆர்க்குடைய காஸ்ட் ciஜன்றது யூனிட் காஸ்ட் ஆஃப் சென்டிங் 1 யூனிட் ஆஃப் ஃப்ளோ த்ரூ த ஆர்க். ஒரே ஒரு யூனிட் ஃப்ளோ மட்டும் ஐலேருந்து ஜே வரைக்கும் போகுது அப்படின்னா அதை வந்து யூனிட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த யூனிட் காஸ்ட்டை சிஐஜேன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் லோவர் பவுண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஆர்க்கை வந்து எல்ஐஜேனும், அப்பர் பவுண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஆர்க்கை வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆர் யூஐஜேன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். பிஜே அண்ட் பிஐஜேன்ற -bjன்றது represents the net amount of supply or demand at the node J. நோட் ஜேயில் என்ன எவ்வளோ சப்ளை ஆகுது ஆர் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத டினோட் பண்ணுறது. இப்போது சப்ளை நோடை வந்து நம்ம +bjன்னு நம்ம டினோட் பண்ணலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் -bjவை வந்து டிமாண்ட் நோடுன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். fj வந்து நெட் ஃப்ளோ பேலன்ஸ் அட் நோட் ஜே. And k is the summation index used to cycle through all nodes. k வந்து summation index cycle through all connecting nodes, எல்லா கனெக்டிங் நோட்ஸ்க்கும் பொதுவாக இருக்கிற சமேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு நோட்டேஷன் k. இப்போது இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து மினிமைசேஷன் காஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு எல்எல்பி ஃபார்முலான்றதுனால என்ன மாதிரி இருக்கும்னா, மினிமைசேஷன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் டபுள் சமேஷன் ஆஃப் சிஐஜே இன்ட்டு எக்ஸ்ஐஜே. ஏன் டபுள் சமேஷன் அப்படின்னா சிஐஜேயில் எக்ஸ்ஐஜேயில் ரெண்டுத்துலேயுமே ஐன்னு ஒன்று இருக்குது, ஜேன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐக்கு தனியாக ஒரு சமேஷன், ஜேக்கு தனியாக ஒரு சமேஷன் கொடுத்து டபுள் சமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கணும் இல்லையா? அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பேலன்ஸ் ஆஃப் ஃப்ளோ கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நெட் ஃப்ளோ லீவிங் த நோட் ஐ மைனஸ் த நெட் ஃப்ளோ என்டரிங் த நோட் ஐ. நோட் ஐலேருந்து லீவ் ஆகிற நோட்லேருந்து நோட் ஜேலேருந்து லீவ் ஆகிற நோட் ஐலேருந்து லீவ் ஆகிற நெட் ஃப்ளோ நோட் ஐக்குள்ளே என்டர் ஆகிற நெட் ஃப்ளோவை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ நோட் ஐ லீவிங் த
நெட் ஃப்ளோ லீவிங் த நோட் ஐ வந்து எக்ஸ்ஐகேன்னு டினோட் பண்ணுறோம். நெட் ஃப்ளோ என்ட்ரிங் த நோட் ஐ வந்து எக்ஸ்கேஐன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ஐகேலேருந்து எக்ஸ்கேஐயை வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எஃப்ஜே கிடச்சிரும். இந்த எஃப்ஜேன்றது நெட் ஃப்ளோன்றது ஓவரால் ஃப்ளோ. ஸோ டோட்டல் ஃப்ளோ லீவிங் த நோட் ஐ டு all nodes k, total flow entering the node I from all connecting nodes k. The net flow is denoted by fj. ஸோ இந்த பேலன்ஸ் ஃப்ளோ ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது எல்ஐஜே அண்ட் யூஐஜே. எல்ஐஜே வந்து லோயர் பவுண்ட் கெப்பாசிட்டி அண்ட் யூஐஜேன்றது அப்பர் பவுண்ட் கெப்பாசிட்டி. நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட எக்ஸ்ஐஜேன்றது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ அசைன் டு த ஆர்க். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ அசைன் டு த ஆர்க் வந்து இந்த லோவர் பவுண்ட்லேருந்து அப்பர் பவுண்டுக்குள்ளே தான் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோவர் பவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா இந்த எல்ஐஜேவை வந்து நம்ம எக்ஸ்ஐஜே மைனஸ் எக்ஸ்ஐஜே டேஷ்னு எழுதலாம். இப்போ எக்ஸ்ஐஜே இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா எல்ஐஜே அந்த பக்கம் போச்சுன்னா எல்ஐஜே ப்ளஸ் எக்ஸ்ஐஜே டேஷ்னு எழுதலாம். ஸோ இது வந்து லோயர் பவுண்டுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எக்ஸ்ஐஜே டேஷ் த நியூ எக்ஸஸ் ஃப்ளோ வேரியபிள் ஆகிற ஒரு புது வேரியபிள். த அப்பர் பவுண்ட் ஃபார் எக்ஸ்ஐஜே டேஷ் becomes 0 less than or equal to xij dash less than or equal to upper bound minus lower bound. ஸோ இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபார்முலேஷன் ஃபார் கெப்பாசிட்டேட்டட் நெட்வொர்க் மாடல். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா மினிமைசேஷன் ஆஃப் z is equal to double summation I is equal to 1 to n and j is equal to 1 to n Cij Zj. Cijன்றது யூனிட் காஸ்ட்டு ஆஃப் சென்டிங் ஒன் யூனிட் ஃப்ளோ டு த ஆர்க்கு. இந்த யூனிட் காஸ்ட் ஒன்று இருக்குது. அப்புறமா அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ அசைன் டு த ஆர்க் இருக்குது. இந்த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ அசைன் டு த ஆர்க்கை வந்து நம்ம ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே பவுண்டட் ஃப்ளோவாக கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து லோவர் பவுண்ட்லேருந்து அப்பர் பவுண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அதை வந்து எக்ஸ்ஐஜேவை வந்து எக்ஸ்கேஐன்னு எக்ஸ்ஐகேலேருந்து எக்ஸ்கேஐயை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எஃப்ஜே கிடைக்கிது. இந்த எஃப்ஜேன்றது டோட்டல் நெட் ஃப்ளோ. சப்ளையும் டிமாண்டும் மைனஸ் பிஐ ப்ளஸ் பிஐன்னு நம்ம டினோட் பண்ணுறோம்.